ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் செய்கிற மசாலா பானிபூரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 5 to 6 hours ஊறி இருந்தால் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுக்கோங்க. ஒரு 5 to 6 விசில் வர வரைக்கும். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஜாரில் வெங்காயம் அண்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க, தக்காளி 2 எடுத்துக்கோங்க போதும். ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி அண்ட் ஒரு 5 6 பூண்டு, இது அப்புறம் அது கூட பச்சை மிளகாய், இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அந்த கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ, உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு மெயின் மசாலா பார்த்திங்கன்னா சாம்பார் மசாலா, இதுதான் ரொம்ப ரொம்ப மெயினு. சாம்பார் பொடி அண்ட் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூளுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி ஸ்பூன், ரொம்ப பெருசு இல்லை. இது கூட பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் ஸ்மெல் வரும் உங்களுக்கு. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல, அதை நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. மசிச்சு ஆட் பண்ணிங்கன்னா தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட கஷ்டமாக இருக்கும்ன்றனால நல்லா மசிச்சு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அதை கிண்டினதுக்கப்புறமா ஒரு 4 5 கொதி நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணுறீங்களா. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடையிலே பானிபூரி விற்கிறாங்க. நம்ம பொரிச்சும் விற்கிறாங்க, நம்மளே பொரிக்கிற மாதிரியும் விற்கிறாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கோங்க. நாங்கள் பொரிக்காததான் வாங்கினோம், வீட்டில் பொரிச்சிக்கிட்டோம். அதில் ஒரு 6 7 பார்த்திங்கன்னா உடச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா மசாலா குருமா, அதையுமே பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்ன் சிப்ஸ் இருக்குல்ல, அதையுமே அது மேலே நல்லா டாப்பிங்ஸ்க்காக கார்ன் சிப்ஸுமே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.